வெல்கம் டு ஜோ சமையல். ஆடி மாதம் 4ஆம் வாரம் திருவிழா அம்மா வீட்டில் நடக்கும். ப்ளஸ் கூழும் ஊற்றுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவுமே வருஷம் வந்து நாங்கள் திருவிழாவுக்கு போயிடுவோம். ஸோ அந்த வகையில் ஃப்ரைடே ஈவினிங் தான் வந்து இந்த வாட்டி போனோம். எப்போவுமே நான் தேர்ஸ்டே வந்து போயிடுவேன். பட் இந்த வாட்டி எக்ஸாம் இருந்தது அப்படின்றதுக்காக ஃப்ரைடே ஈவினிங் தான் வந்து குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மா ரெடியாக டீலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ கோயிலில் அப்போ தான் பொங்கல் வச்சு வீட்டுக்கு எடுத்து வந்திருந்தாங்க. அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஸோ கோயிலுக்கு போயிட்டு வரலாம், ஒரு வாட்டி சாமி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ சரியான வரலாறு காணாத கூட்டம். ஆனால் ஒரு வருஷமும் இப்படி தான் இருக்கும். ஸோ அத்தை, அம்மா, தங்கச்சி, ஸோ நாங்கள் எங்கள் பசங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அத்தை வந்து முறம் வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக நல்லா குட்டியாக நல்லா இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு கடை வீதியெல்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ 2 சைடு, அதாவது ஒரு தெரு ஃபுல்லாக வந்து கடை வீதி வந்து இருக்கும். இந்த சைடும் அந்த சைடும் 2 சைடுமே வந்து வச்சுருப்பாங்க. குழந்தைங்களோட டாய்ஸ் ஒரு பக்கம் இருக்கும். அண்ட் தென் ஜூஸஸ், அந்த மாதிரி கரும்பு ஜூஸு, லெமன் ஜூஸு, அந்த மாதிரி எல்லா வகையான ஜூஸஸும் வந்து விற்றுருப்பாங்க. அண்ட் தென் வந்து அந்த சிப்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸாக எதுவும் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து விற்றுட்ருக்கோம். அண்ட் தென் ஐஸ்கிரீம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி. ஸோ குழந்தைங்களாம் இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. அதனால் டாய்ஸ் வந்து அதிகமாக வாங்க வேண்டாம் அப்படின்றது தான் முடிவு இருந்தோம். ஆனால் பசங்க வந்து ரொம்ப அடம் பிடிச்சாங்க. ஸோ ஓகே சரி, வருஷத்தில் ஒரு நாள் தானே சொல்லி அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர பசங்களுக்காக அவங்க விருப்பப்பட்டு அழகாக அந்த இது மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. அந்த பிங்க் கலரும் அந்த ப்ளூ கலரும் வந்து தலையில் வைக்கிற மாதிரி. ஸோ கிட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கடை வீதியெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து சாமி கிளம்பிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டு தெரு, அதாவது நான் கேமரா எடுக்கிறேன் இல்லையா, ஸோ இங்கே வந்து ஒரு தெரு, ஸோ அந்த மாதிரி 4 தெரு மீட் பண்ணுற ஒரு ஜங்ஷன் வந்து இருக்குது. அதாவது எது வச்சாலும், அதாவது கேரளா மலமாக இருந்தாலும் சரி, ட்ரம்ஸாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எது வச்சாலும் உங்கள் 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து இங்கே கார்னரில் அடிப்பாங்க. ஸோ அதனால தான் மக்கள் வந்து 4 பக்கமும் 4 தெருவுலேயும் நின்று பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி அடிப்பாங்க. ஸோ இந்த தடவை வந்து கேரளா மூலம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் சூப்பராக வந்து அடித்தாங்க. ஸோ இதில் வந்து நான் காப்பிரைட் வரும்னு சொல்லி நான் எல்லா மியூசிக்கும் வந்து தவிர்த்துட்டேன். ஸோ நான் மட்டும்தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா புலியாட்டமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு புலி எப்படி ரியலாக பண்ணுமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, அந்த மாஸ்க்லாம் போட்டுட்டு அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ புலியாட்டம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து சிலம்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக, அதாவது எடுத்தோடனே கொம்பு வச்சு மட்டும் சுற்றி காமிக்காமல் இந்த மாதிரி நெருப்பில் வந்து சுற்றி காமிச்சாங்க. 2-3 பாய்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஒருத்தராக வந்து சுற்றி காமிக்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த பையன் வந்து அந்த நெருப்பு அந்த 4 பக்கமும் அந்த ஸ்டார் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து நெருப்பு வந்து வச்சு சூப்பராக சுற்றி காமிச்சான். உட்காந்துட்டு, நின்றுட்டு, படுத்துட்டு ரொம்ப சூப்பராக. இது வந்து ப்ராக்டிஸே இல்லாமல் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா மக்களும் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப நேரம் வந்து இதை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களோட கிட்ஸும், அதாவது என்னோடய பசங்க, என் தங்கச்சியோட பசங்களாம் ரொம்ப ஆர்வமாக எப்படி அது அண்ணா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்த விட எங்களுக்கு இந்த சிலம்பாட்டம் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் இன்னொருத்தர் வருவாங்க சொன்னாங்க பார்த்திங்கன்னா, அப்படியே கீழே குடிஞ்சு அழகாக வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ சுற்றிட்டு இருந்த பையன் வந்து அப்படியே திரும்பி அந்த சைடு வந்து போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக நல்லா சூப்பராக வந்து சுற்றுறாங்க. கையிலெல்லாம் எங்கேயும் படாமல், மற்றவங்க மேலேயும் படாமல் கரெக்டாக வந்து அந்த இருக்கிற கொஞ்சம் இடத்துல அழகாக வந்து சுற்றி காமிக்கிறாங்க. இன்னொரு பையன் வந்து வாயில் வந்து ஊதி காமிப்பாங்க. அப்படியே நீங்கள் அந்த நெருப்பு வந்து வாயிலேருந்து ஊதும் போது நெருப்பு வந்து அந்த ஃப்ளோ ஆகும். ஸோ அதுதான் அந்த இவர் தான் வந்து பண்ணி காமிப்பார். அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, சூப்பராக இருக்கும். சாமி வந்து எல்லா தெருவுலேயும் வரும். ஆனால் இந்த ஆட்டம், அதாவது சிலம்பாட்டம், இந்த பொய்க்கால் குதிரை, இதில் எல்லாமே வந்து தெரு ஃபுல்லாகவே பண்ண மாட்டாங்க. மெயினாக இந்த ஜங்ஷன் மீட் பண்ணுற இடம், அந்த கார்னரில் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரொம்ப நேரம் பண்ணுறது உண்டு. ஸோ தெரு ஃபுல்லாகவே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பையன் பாருங்கள், இப்போ நெருப்பு ஊதுவான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. வாயிலேருந்து ஏதோ லிக்விட் ஏதோ வச்சுருக்கு. இப்படி ஊதும் போது ஃபுல்லாக அந்த ஃபயர் மாதிரி வருது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட இந்த சிலம்பாட்டம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் 2 பேருமே ஸ்டார் மாதிரி வடிவத்தில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சிலம்பாட்டம் வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. நம்மளோட கிட்ஸை வந்து நம்ம ஸ்கூல்லலாம் வந்து சிலம்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது அவங்க ஒரு லெவலில் இந்த மாதிரி ஸ்டேஜ், ஒரு பெரிய ஹைட்டாக வந்ததுக்கப்புறம் ஒரு ஏஜில் அவங்க இந்த மாதிரி ஃபயர்லாம் வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பசங்க வந்து நான் இப்போவே ட்ரை பண்ணட்டுமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் கூடாது அப்படின்ற மாதிரி நாங்கள் அட்வைஸ் சொல்லியிருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நேரம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அவங்க கரெக்டாக வந்து ரொம்ப நேரம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வெற்றிகரமாக வந்து சிலம்பம் சுற்றி முடித்தாங்க. மாறி 2-3 பேர் மாறி வந்து அழகாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டார் வடிவத்தில் பண்ணுறது தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க சுற்றும் போது உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், ஊர் மக்கள் அப்படியே ஆடாமல் அசையாமல் அவங்க எப்படி சுற்றுறாங்கன்றதை அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க.
ஸோ நெக்ஸ்ட் மறுநாள் வந்து நான் அப்பா கூட ஃபிஷ் மார்க்கெட் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். அப்பா தனியாக போகிறாரு, நீ வரியான்னு கேட்டார். அதனால் சரி ஓகே அப்பாவுக்கு துணையாக நானும் போயிருந்தோம். ஸோ இது வந்து அனகாபுத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருந்தோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபிஷ் மார்க்கெட் வர்றது. ஸோ அப்பா நிறைய தடவை வந்திருக்காரு போல். ஸோ இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷும் கிடைக்கும், அண்ட் தென் இங்கே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் இங்கே வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் எறா தான் வந்து வாங்கினோம். ஒரு எறா வந்து ஒரு 1.5 கிலோ போல் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கான மீன், அதுக்கப்புறம் மீன் வறுக்கிறதுக்கு அது எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சங்கரா மீன் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ 2-3 வெரைட்டி இருந்தது. அதில் இந்த சங்கரா வந்து சூஸ் பண்ணார். ஸோ குழம்புக்கு தனியாக வந்து சங்கரா மீன் வந்து வாங்கியாச்சு. இது வந்து பாறை மீன், பாறை இல்லை கொடுவா எது வாங்கலான்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்கப்போ அப்போ வந்து பாறை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வறுக்கிறதுக்காக மீன் ஃப்ரை, அதாவது ஃபிஷ் ஃப்ரைக்கு நாங்கள் பாறை மீன் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. ஸோ இங்கேயே வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. செம்ம ரஷ்ஷு. இங்கே தான் ரஷ் இருக்குதுன்னு பார்த்தா க்ளீன் பண்ணுற இடத்துலையும், அதாவது கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க பார்த்திங்களா, அங்கேயும் செம்ம ரஷ்ஷு. ஸோ பாறை மீன் 1.5 கிலோ வந்து வாங்கினோம். ஸோ அந்த மீன் வந்து 1 கிலோ. ஸோ இங்கேயே எறா மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குடமும் வந்து ரெடியாக, நாங்கள் வரத்துக்கும் குடம் வீட்டுக்கு வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே குடம் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கும் வரும். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணியில் மஞ்சள் கலந்து வேப்பிலை கலந்து ரெடியாக எடுத்து வச்சுருப்போம். அந்த தண்ணியை வந்து சாமி தூக்கிட்டு வரவங்க காலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தீபாத்தனை வந்து காட்டுவோம், அதாவது சாமிக்கு அர்ச்சனை வந்து பண்ணுவோம். ஸோ இது வந்து அந்த டெய்லியுமே, அதாவது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அதுலேருந்து ஒரு 4 நாளைக்கு கண்டிப்பாக டெய்லியுமே வந்து சாமி இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி செய்யணும். ஸோ அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபாத்தனை காட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்து போயிட்டு இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க, அது வந்து வாங்கிட்டு வரணும். அதாவது வியாழன் வெள்ளி சனி 3 நாளுமே வந்து காசு கட்டணும். 1500 சம்திங் நம்ம கட்டணும்னா கோயிலில் வந்து ஒரு கிஃப்ட்டோடு நம்மளுக்கு மரியாதை செலுத்துவாங்க. ஸோ ஷால்வை போட்டு மரியாதை செலுத்துவாங்க. அண்ட் தென் கிஃப்ட்டும் கொடுப்பாங்க. சாமியோட பிரசாதமும் அந்த கிஃப்ட் பாக்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு சாமியை வந்து பார்த்துட்டு பிரசாதம் வாங்கலான்னு பார்த்தா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அப்பா வந்து கோயிலில் மெம்பராக இருக்கிறதுனால அப்பா கேட்டது உடனே பிரசாதம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ என் பையன் என் தங்கச்சி பசங்களாம் வந்து பிரசாதம் அங்கேயே சாப்பிட்லான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரசாதம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, அதாவது அன்னதானம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. காலையில் மதியானம் நைட்டு 3 வேளையும் வந்து நிறைய மக்கள் வீட்டில் சமைக்காமையே அங்கேயே போய் கோயிலில் வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா சுட சுடவும் போடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் லைனில் நின்று வாங்குறதுக்குள்ளே நம்மளுக்கு பொறுமையே போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் நிற்கும். ஒரு தெரு 2 தெரு கூட லாங்காக வந்து கூட்டம் அதாவது கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம பொறுமையாக வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சுட சுட சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுவும் சாமி பிரசாதம் கிடைக்கணும் இல்லையா. ஸோ இந்த திருவிழா டைமில் பார்த்திங்கன்னா காலையில் மதியானம் நைட்டு 3 வேளையுமே வந்து அன்னதானம் இருக்கும். ஸோ அதனால் மக்கள் வந்து அதை வாங்கிட்டு நிறைய மக்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக சாமியெல்லாம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு தெரு கார்னரில், அதாவது 4 தெரு மீட் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய ஜங்ஷன் மாதிரி திரும்புகிற மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்கும். அந்த இடத்துல வருஷம் ஒரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் செட்டப் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி இந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு அம்மன் வந்து உட்காந்துருக்க அம்மன் எழுந்து அந்த அரக்கனை வதம் செய்கிற மாதிரி வந்து காட்சியில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக கண் அந்த சைடு இந்த சைடு மாற்றாமல் ஒரே இடமா சாமி அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அந்த சவுண்ட் எஃபெக்டோட லைட் எஃபெக்டோட அந்த பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஃபயர் வர அங்கங்கே இந்த மாதிரி வரா மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த லேடி பொம்மை வந்து அப்படியே சுற்றுற மாதிரி, அதாவது சாமிக்கு தீபத்தினை காட்டுற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பொம்மை சுற்றிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் அந்த அம்மன் வந்து எழுந்து நின்று அரக்கனை வதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உட்கார்ற மாதிரி அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கிறதுனால சும்மா ரெட் லைட் வந்து போட்டிருந்ததுனால உங்களுக்கு வீடியோ வந்து அப்படியே ரெட்டிஷாக தெரியுது. ஸோ பக்கத்தில் இருக்க அம்மன் வந்து கண்ணை மூடி திறக்கிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. நெத்தியில் ஒரு சின்ன லைட் மாதிரி இருந்துச்சு. ஸோ நைட்டில் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் 4 கார்னரில் செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு. வீடியோவே எடுக்க முடியல. இந்த சைடு அந்த சைடு எல்லா பக்கமும் வண்டிங்க வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ போலீஸ் வந்து எவ்வளவும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஃபைனலாக வந்து இந்த மாதிரி புஷ்பானம் வந்து ஏரிய விட்டுட்டு ஸோ அதோட வீடியோ வந்து முடியுது. இப்படியே வந்து அதாவது வீடியோ முடிய திருப்பி உங்களுக்கு நாள் ஃபுல்லாக, அதாவது ஈவினிங் டைம்லேருந்து உங்களுக்கு இதே ரொட்டீனாக அப்படியே வந்து ஆன் பண்ணி விடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வேறு செட்டப். இதே மாதிரி வேறு ஒரு தெருவில் 4 சைடும் மீட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரீட், 4 ஸ்ட்ரீட்டும் மீட் பண்ணுற ஒரு ஜங்ஷன் இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த சாமி வந்து உட்காந்து, இந்த அம்மன் வந்து உட்காந்து எழுந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் தென் அந்த ஃப்ரண்ட் டோர் வந்து அப்படியே மெதுவாக வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. இந்த சைடு முருகர், அப்புறம் நடுவில் பிள்ளையார், அந்த மாதிரி வந்து பிள்ளையார்
அம்மன், அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு இன்னொரு சாமி வந்து இருக்கும். ஸோ ஃபுல்லாக நல்லா பெருசாக இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இதே இடத்துல வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து எல்லாருக்கும் தாம்பூலம் வந்து தரா மாதிரி, எல்லா லேடிஸ்க்கும் தாம்பூலம் தரா மாதிரி வச்சுருந்தாங்க. அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. தட்டில் தாம்பூலம் இருந்துச்சு அப்படின்னா வர லேடிஸ் கையில் இந்த தாம்பூலம் எடுத்து கையில் கொடுக்குற மாதிரி வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஒரு வாட்டியும் ஒரு வருஷமும் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வைப்பாங்க. ஸோ எல்லா கிட்ஸ்க்கும் எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி வந்து பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அந்த அவங்க என்ன செட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி எதுலேருந்து எது வரைக்கும் என்ன அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றத நாங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இந்த தெருவுலேயும் பார்த்திங்கன்னா சைடில் வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அப்படியே ரோட்லேயே வந்து கொடுப்பாங்க. ஒரு பெரிய ட்ரம் வச்சு புளி சாதம், இல்லை லெமன் சாதம், இல்லை வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அங்கேயும் ஒரு பக்கம் அன்னதானம் வாங்குறதுக்காக நிறைய மக்கள் லைன் நிற்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த செட்டப்பை பார்க்குறதுக்காக ரொம்ப பெரிய கூட்டம் வரும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடை வீதி சுற்றுறதுக்காக கூட்டம். ஸோ ஆகும்போது அந்த கூட்ட நெரிசலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வீட்டில் இருக்க மாட்டோம். திருவிழானாலே ஒரு நாளும் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு இந்த செட்டப் வீடியோலாம் பார்த்துட்டு கடை வீதியெல்லாம் சுற்றிட்டு நம்ம வாங்குறதெல்லாம் உங்களுக்கு பாருங்கள் கூட்டம் எவ்வளோ என் பின்னாடி நின்று வீடியோ எடுக்கிறாங்கன்ட்டு. நான் வந்து வீடியோ எடுக்கணுன்றதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து நின்று நான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். தீமிதி திருவிழா வந்து ஃபைனலாக சண்டே ஈவினிங், அதாவது சண்டே நைட்டு ஒரு 6 மணி போல் தான் வந்து தீயில் வந்து பக்தர்கள் இறங்குவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து புதன்கிழமை காப்பு கட்டிட்டு வியாழன், வெள்ளி, சனி 3 நாளும் சாமி சாத்துப்படி ஆகி ரெடியாகி வீதி உள்ளே வருவாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு 6 o'clock வந்து எல்லோரும் வந்து தீமிதியில் இறங்குவாங்க. அதாவது யார் யார் காப்பு கட்டியிருக்காங்களோ அவங்க வந்து தீமிதி இறங்குவாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்து வீட்டுக்கு வந்தாச்சு. கூழ் அம்மா வந்து ஆக்கி ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து சாட்டர்டே நைட் வந்து கூழ் ஆக்கி ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ மறுநாள் சண்டே வந்து அத்தை வந்து கூழ் கரைச்சி சாமி வரதுக்கு முன்னாடி குடம் வந்தால் தான் நாங்கள் இங்கே கூழ் ஊற்றுவோம் வீட்டில். ஸோ அதுக்கு முன்னாடி குடம் கிளம்பிடுச்சு அப்படின்னு நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து கட்டி கூழ் வந்து தண்ணி ஊற்றி பதமாக குடிக்கிற பதத்துக்கு கரைச்சி இந்த மாதிரி டவுசால் கரைச்சி ரெடியாக வைப்போம். ஸோ குடம் கிட்ட வர வீட்டில் குடம் வீட்டு வாசலை வரத்துக்குள்ளே நம்ம வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிட்டுறணும். அந்த மாதிரி இந்த எல்லா ஐட்டமும் வச்சு இலையில் கூழ், அதில் கருவாட்டு குழம்பு, அப்புறம் முருங்கைக்கீரை, அப்புறம் 2 சைடும் கூழ் வச்சு இந்த மாதிரி இலை போட்டு சாமி கும்பிட்டு ஸோ ரெடியாக இருக்கும் போது இந்த மாதிரி குடம் வீட்டு வாசலில் வரும். ஸோ வந்தவுடனே பார்த்திங்கன்னா கீழே தரையில் இந்த மாதிரி ஒரு துணி வந்து போட்டுருவாங்க. அதாவது புடவை துணி மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அது மேலே நம்ம கூழ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஸோ வச்சதுக்கப்புறம் அதில் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சாமி அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு தீபாத்திரம்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அங்கேயே வாசலில் இந்த மாதிரி நாங்கள் எல்லா ஃபேமிலியோட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு மற்ற வேலையை கவனிக்க வேண்டியது தான். ஸோ சமையல்லாம் எல்லா வேலையும் கவனிச்சிட்டு ஸோ அன்றைக்கி சாயந்தரமும் வந்து ஃபுல்லாக வந்து ஸோ மதியானம் மீன் குழம்பு, கறி குழம்பு, கறி வறுவல், அப்புறம் எறா தொக்கு, முட்டை, ரசம், அந்த மாதிரி எல்லாமே நிறைய விதமான சமையல் இருந்துச்சு. சமையல் வீடியோ ஆக்சுவலி எடுக்க மறந்துட்டேன். ஸோ அது எல்லாமே சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக வந்து திருப்பி வந்து கடை வீதியை வந்து சுற்ற வந்துட்டோம். ஸோ எல்லா ஐட்டமும் வந்து வாங்கினதே திருப்பி வாங்க மாட்டோம். சும்மா சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு எது தேவையோ அந்த மாதிரி வாங்குவோம். உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான இந்த டாய்ஸ் வந்து இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ என்னோட தங்கச்சி பொண்ணுக்கு ஒன்று இந்த மாதிரி எங்கள் சித்தி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இந்த தோரணம் வந்து நான் வீட்டுக்கு வாங்கினேன். ஸோ ஃபைனலாக என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ சட்டி, பானை எல்லாமே வந்து விற்றுட்டு இருந்துச்சு. அந்த கலர் பலூன். ஸோ எங்கள் குழந்தைங்க பெருசாகிட்டாங்க, அதனால் நாங்கள் பலூன் செக்ஷன்லாம் போகல. ஸோ இந்த மாதிரி அழகான பூக்கள்லாம் பிளாஸ்டிக் பூக்கள்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கத்தி, தவா, எல்லாமே இரும்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் இங்கே விற்றுருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் பாருங்கள், கூட்டம் குறையாமல் இருக்க நைட் ஆக கூட்டம் வந்து பயங்கரமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பல் செக்ஷனுக்கு வந்து வந்தோம். நான் வந்து மேக்ஸிமம் இந்த கம்பல் வந்துலாம் போட மாட்டேன். எனக்கு கோல்டு தவிர ஒத்துக்காது. ஸோ குட்டி குழந்தைங்களுக்கு நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப குட்டியாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ எங்கள் சித்தி வந்து இந்த தேங்காய் துருவுறது வந்து வாங்கினாங்க. அவங்க அக்காக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு திரும்பலான்றதப்போ மழை வந்து பிடிச்சிச்சு. சரியான மழை ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே சுற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மழை டைமில் கார்ன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ட்டு ஆளுக்கு ஒரு கார்ன் ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ பாருங்கள், அப்படியே மழை ரொம்ப கொஞ்சம் நேரத்தில் செம்ம மழை. கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க, ஐயோ மழை வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ சாமியும் ரெடி ஆகி சாத்துப்படி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே அந்த நான் சொன்னாலையே அந்த சிலம்பம் சுற்றுற இடத்துல தான் கார்னரில் இந்த சாமி வந்து கொஞ்சம் நேரம் நிற்கும். ஸோ நின்று அந்த சிலம்பம் சுற்றுறது, ட்ரம்ஸ் அடிக்கிறது, கேரளா மூலம் அடிக்கிறது எல்லாமே அந்த கார்னரில் கொஞ்சம் நேரம் ஒரு 20 minutes அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தான் சாமி வந்து ஒரு வீதிக்கும் ஒரு தெருவுலேயும் வந்து சாமி நுழைவாங்க.
ஸோ இது வந்து ஃபைனல் டே, அதாவது சண்டே நைட்டு ஒரு 2 o'clock போல் இருக்கும். எங்கள் ஸ்ட்ரீட் உள்ள சாமி வந்துச்சு. ஸோ எங்கள் அத்தை வந்து சூப்பராக வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. எங்கள் அத்தை நல்ல கோலம் போடுவாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அவங்க போட்டாங்க, அன்றைக்கி அவங்க போட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் வீடியோ எடுத்தேன். ஸோ சாமி வந்து கிட்ட வர வந்து எல்லார் வீட்டு வாசல்லையும் சாமி வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடுறது உண்டு. ஃபைனலாக சாமிக்கு வந்து டிஷ்ஷு கழிக்கிற மாதிரி தேங்காய் வந்து சூற விடுவோம். ஸோ அதுக்காக தேங்காய்லாம் வாங்கி வச்சுட்டு அதில் தேங்காய் இருக்க நார் எல்லாமே எடுத்து ரெடியாக வந்து 100 தேங்காய் வந்து எடுத்து ரெடியாக வச்சுருந்தோம். ஸோ மேலே இருக்க நார்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு உடைக்கும் போது டக்குன்னு உடஞ்சிரும். உங்களுக்கு முழுசாக உருண்டு போகும். சில டைமில் நம்ம தேங்காய் நார் எடுக்காமல் இருந்தால் உடைக்கும் போது உருண்டு போகும் இல்லையா, அதனால். ஸோ ஃபைனலாக சாமி வந்து கிட்ட வந்துச்சு. ஸோ மாலையோட எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ சாமி கிட்ட வந்தோடனே சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு மாலை போட்டுட்டு சாமியை வந்து பாருங்கள் ஃபுல்லாக ஃபைனல், அதாவது சண்டே நைட்டு. ஸோ எங்கள் படவட்டம்மன், ஸோ அத்தையும் கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க. படவட்டம்மன் சாமியும் வீட்டு வாசலில் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சாமி வந்து பாருங்கள் கீழேருந்து மேலே வரைக்கும் ரொம்ப சூப்பராக நல்லா அலங்காரம் பண்ணி ஃபைனலாக வந்து வந்தாங்க. ஸோ அப்பாவும் என்னோடய சித்தப்பாவும் தான் வந்து தேங்காய் வந்து உடைச்சிட்டே இருந்தாங்க. என் தங்கச்சி எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனலாக எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி சூற விடுவாங்க. ஸோ இன்னையோட வந்து திருவிழா வந்து முடியுது. இதோட நெக்ஸ்ட் இயர் தான் கண்டிப்பாக. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத லாஸ்ட்டில் ஷேர் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கின திங்ஸ், ரொம்ப அதிகமாகலாம் வாங்கலை. ஸோ ஆஸ் யூஷுவல் நாட்டு வளையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நாட்டு வளையல் வாங்கினேன். ஒரு 4-5 கிளிப்பு வாங்கினேன். அப்புறம் அந்த வாசலில் கட்டுவாங்களே அந்த சாமி படம் தோரணம் வாங்கினேன். அப்புறம் விசிறி, இதில் வந்து எங்களோட சித்தி அம்மா அதை மாதிரி எல்லோரும் பசங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து திங்ஸ். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன், நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.